வணக்கம். நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? ஈட் வித் கௌரி கிச்சனில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிரெட் ரெசிபி. இந்த பிரெட்டை ரோஸ் பான்னு சொல்லுவார்கள். நாங்கள் எங்களுடைய நாட்டில் இலங்கையில் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ட ரோஸ் பான் ரெசிபி. எனக்கு இந்த ரோஸ் பான் பேக் பண்ணுற அளவு ரே கிடைக்கல. டிஃப்ரெண்ட்டான ரேயில் தான் நான் பேக் பண்ணியிருக்கிறேன். மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த ரோஸ் பான் ரெசிபி. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு, அந்த மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். சாப்பிடும்போது இன்னமும் மிகவும் சுவையாக இருந்தார். இந்த ரெசிபியை இப்போது எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் பார்ப்போமாங்க. 1 கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அவிக்காத பச்சைமா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், உப்பு 1 டீஸ்பூன், சீனி 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், நகச் சூட்டளவு சுடுதண்ணீர் 600 ml. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குழைத்துட்டு அதற்கு பிறகு தேவையான மாதிரி சேர்த்து கொள்வோம். இப்போ கொஞ்சம் சேர்க்கிறேன். சுடுதண்ணீரை ஒரே தரத்தில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள். சுடுதண்ணீர் 1 ml கிட்டத்தான் பேலன்ஸ் இருக்கிறது. மிச்சமெல்லாம் ஃப்ளவரோடு சேர்த்து குழைத்துட்டேன். இப்போ மாவுக்குள்ளால் தடியை எடுத்துட்டு கை வைத்து பிசைந்து எடுக்க போகிறேன். 5 நிமிடங்கள் நன்றாக இப்படி பிசைந்துட்டு இனி ஒரு ட்ரேயில் கொஞ்சம் மா தூவுறேன். மா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பாவித்து கொள்ளலாம். மா கட்டாயம் அவிக்காத பிளெயின் மா மறந்துடாதீங்க. ஃபுல்லாகவே பிரெட்டுக்கு அவிக்காத மா தான் பாவிக்கிறது. இப்போ பாருங்கள், தண்ணி இவ்வளவு தான் மிச்சம் வந்திருக்கிறார். 600 ml எடுத்தீர்களாக இருந்தால் சரி. இப்போது இந்த பிரெட் டோவை 15 மினிட்ஸ் நீங்கள் இப்படி பிசைந்து கொடுக்க வேணும். கட்டாயம் 15 மினிட்ஸ் நீங்கள் பிசைந்து கொடுத்தா தான் அந்த பிரெட் சரியாக வருவார். இப்படியே நன்றாக தொடர்ந்தும் பிசைந்து கொடுத்து கொண்டு இருக்க வேணும். 15 மினிட்ஸ் ஆனேண்ட நிப்பாட்ட சரியாக இருப்பார். இப்போ நான் பிசைந்து முடித்துட்டேன். இனி புளிக்க வைக்க போகிறேன். பிசைந்து முடித்த டோ இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் பூசிட்டு அதற்குள்ளே அந்த டோவை வைக்க போகிறேன். எதுக்காக பட்டர் பூசுகிறேன்டா, பட்டர் எவ்வளோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு பிரெட் டேஸ்ட்டாக வருவார். இப்போ இந்த டோவுக்கு மேலே கொஞ்சம் மா தூவி விடுகிறேன். 2 ஹவர்ஸுக்கு புளிக்க வைக்க போகிறேன். இப்போ பிரெட்டை பேக் பண்ண போகிறேன். அதற்கு முதல்ல இன்னும் ஒரு தடவை பிரெட்டை செட்டப் பண்ணி வைக்க வேணும். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம்பாங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் எல்லா ரேய்க்குள்ளேயும் பூசி விடுகிறேன். இப்போ இந்த பிரெட் டோ எப்படி பொங்கி இருக்குன்னு பாருங்க. கையை நீங்கள் நடுவில் வச்சு இப்படி உள்ளுக்கு அந்த காற்று உள்ளுக்கு போகிறதுக்கு அமர்த்தி விட வேணும். இப்போ இந்த மேசையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேசையில் கொஞ்சம் மா தூவி இருக்கிறேன். மா தூவிட்டு இந்த பிரெட் டோவை பாருங்க இப்படி நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இப்போ 11 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு அளவுக்கு ஈக்குவல் சைஸஸாக கட் பண்ணி எடுங்க.
இப்போ வந்து பான் ஸ்லைஸை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்லைஸ் டோவை எடுத்து உருண்டை மாதிரி இப்படி ஆக்குறேன். ஆக்கிட்டு ஒரு தட்டை மாதிரி ஆக்கணும். இப்படி வந்து தட்டை மாதிரி ஆக்கிட்டு சரி சமனாக வந்து மடித்து விடுறேன் ஹாஃபாக. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இப்போ பட்டர் பூச போகிறேன். பட்டர் வந்து எதற்காக கூடுதலாக வந்து இந்த ப்ரெட்டுக்கு பூசணுன்னு சொல்லி சொன்னால், இந்த ப்ரெட் வந்து ரோஸ் பான் பட்டர் பூசினா தான் ரோஸ் பான் வந்து நல்ல சுவையாக இருப்பார். ஒரு அளவுக்கு வந்து ரேயின்ற நீளத்துக்கு வந்து ப்ரெட் டோவை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிருக்கிறேன். இனி வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து செட்டப் பண்ணி ரேக்கில் வைத்துட்டு பிறகும் வந்து ஒரு 1 hour வந்து ரேயோட வந்து இப்படியே வைக்க வேணும். அப்போ தான் இன்னமும் வந்து ப்ரெட் டோ வந்து கூடுதலாக புளித்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் எல்லா ரேக்குலேயும் ஒரு மாதிரி வைக்கக்கூடிய அளவுக்கு வச்சுட்டேன். திருப்பவும் வந்து பட்டர் தான் பூசுகிறேன் பாருங்க. இப்போ இந்த ப்ரெட் டோவை ஈரத்துணியால் மூடிட்டு 1 hour புளிக்க வைக்க போகிறேன். ஈரத்துணியால் மூடிவிட்டால் காற்று போகாது, அதற்காக அப்படி மூடி விடுறது. என்னுடைய ஓவின் வந்து கேஸ் ஓவின். நான் வந்து 400 வந்து ஓவின் டெம்பரேச்சர் விட்டிருக்கிறேன். 30 to 40 minutes வந்து ப்ரெட் வந்து ஓவினில் குக் பண்ணி எடுக்க போகிறேன். 40 minutesஸால் ப்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த ப்ரெட் வந்து இன்னும் ஒரு தடவை வந்து குக் பண்ண வேணும். அது உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் குக் பண்ணலாம், இல்லையண்டா இப்படியே வந்து சாப்பிடலாம். இப்போ நான் மறுபடியும் குக் பண்ண போகிறேன், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி குக் பண்ண போகிறேன்ட்டு. இப்போ வந்து எல்லா ப்ரெட்டையும் வந்து ட்ரேயிலேருந்து வெளியில் எடுத்து கம்பியில் வைக்கிறேன். இப்படியான கம்பி உள்ள ட்ரேயாக இருந்தால் தான் நல்லா. இப்போ இந்த ப்ரெட் எல்லாத்துக்கும் மேலே வந்து பட்டர் வந்து பூச போகிறேன். ப்ரெட் வந்து கிறிஸ்பியாக வேணுமெண்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் வந்து பட்டர் பூசிட்டு திரும்பவும் வந்து ஓவினில் ஒரு 5 minutes அப்படி வைத்துட்டு எடுக்க சரியாக இருப்பேன். இந்த பாருங்க பட்டர் இப்படி பூசுகிறேன். இல்லையே நீங்கள் வந்து இப்படியே சாப்பிடலாம், அந்த மாதிரி சுவையாக இருப்பார். 2 சைட்டும் பட்டர் பூசுகிறேன். பூசிட்டு வந்து அந்த ஓவின் ஹீட்லேயே ஒரு 5 minutes வைத்துட்டு எடுக்க சரியாக இருப்பார். 2 சைட்டும் மாற்றி மாற்றி விட வேணும் ஓவினுக்குள்ளே. இப்போ பாருங்க ப்ரெட் எல்லாம் வெளியில் எடுத்துட்டேன். எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க, அந்த மாதிரி சூப்பராக வந்துட்டார். இப்போ வந்து ரோஸ் பானும் சம்பலும் ரெடி ஆகிட்டார். பாருங்க ஒரு பான் வந்து நான் பிச்சு காட்ட போகிறேன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு பான் வந்து ரே தான் வந்து சரியான ரே கிடைக்கலையே எனக்கு. மற்றபடி ப்ரெட் வந்து அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சுட சுட அந்த மாதிரி டேஸ்ட்டாக வந்தார் இந்த ப்ரெட் வந்து. நான் வந்து ஈஸ்ட் எல்லாம் வந்து நிறையவே பாவிக்க மாட்டேன், ஓரளவுக்கு தேவைக்கு தான் பாவிப்பேன். அந்த மாதிரி சுவையாக மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.